அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/6/2025 முதல் சிறு குறு விவசாயிகள் அனைவருக்குமே ஆல்ரெடி வாங்கிய விவசாய பயிர்க்கடன்களை அனைத்துமே கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போவதாகவும் சற்று முன்பு தகவல் வெளியிட்டிருக்காங்க மக்களே. இது நமக்கு ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? இந்த ஒரு வீடியோவை ரொம்ப ரொம்ப ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யார் யாருக்கு இந்த சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று உங்களுக்கு தெளிவா துல்லியமா புரியும். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன் வழங்க போவதாக மீண்டும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது இதை விட ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்ங்க, சரிங்களா? இதை பத்தின அப்டேட்டுமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து இதை விட ஒரு முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் ஓகேங்களா, விவசாயிகள் அவர்களுடைய கஷ்டத்தை போக்க நகை கடன் வாங்கியிருப்பாங்க. எந்த வங்கியில வாங்கியிருந்தாலும் சரி, 5 சவரனுக்குள்ள ஓகேங்களா, 5 சவரனுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது, சரிங்களா? சோ இதை பத்தின தெளிவான துல்லியமான விளக்கத்தை பத்தியும் இந்த ஒரு வீடியோல தெளிவா துல்லியமா பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க, சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு கடன் வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பிரிவுகளில் கடன் வழங்கப்படுகின்றன. அதன்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 7% வட்டியில் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை செலுத்திவிட்டால் வட்டி முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதே நடைமுறை கால்நடை வளர்ப்பு பிரிவுகளும் கடனும் பின்பற்றப்படுகிறது. கூட்டுறவு நிறுவனங்களில் நடப்பு நிதியாண்டில் அனைத்து பிரிவுகளிலும் சேர்த்து 1.10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வழங்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டசபையில் சமீபத்தில் அறிவித்தார். இதையடுத்து ஒவ்வொரு பிரிவிலும் வழங்க வேண்டிய கடன் தொகை விவரங்களை கூட்டுறவுத்துறை தயாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 17.37 லட்சம் விவசாயிகளுக்கு 15,692 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 4.43 லட்சம் பேருக்கு 2,645 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்றத தெளிவு பண்ணி மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, சரிங்களா? சோ இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கடன்கள்லாம் வழங்குறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு பெரும் பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது. ஆல்ரெடி விவசாயிகள் வாங்கியிருப்பீங்க 2024 விவசாய கடன் வாங்கியிருப்பீங்க. சோ அதுல கிட்டத்தட்ட அதற்கு அனைத்து சிறு குறு விவசாயிகளுடைய மானியம் வீர அவங்களே அரசே செயல்படுத்துறதுக்காக அவங்க 1,477 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போறாங்க. சோ அது இன்னுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? சோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா? நகைக்கடன் எங்களுடைய வங்கிகள்ல இருக்க, நான் பிரைவேட் பேங்க்ல வச்சிருக்கிறேன், நான் இந்த கூட்டுறவு பேங்க்ல வச்சிருக்கிறேன், நான் பேங்க்ல வச்சிருக்கிறேன், இதெல்லாம் தள்ளுபடி செய்யப்படுமா, தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அதற்கான ஒரு அப்டேட் என்னன்னா, அந்த 5 சவரனுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க, சரிங்களா? நீங்களும் பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுக்கலாம், சரிங்களா? சோ இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட்டோட அபிஷியல். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சோ மறக்காம ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் வேணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.